ஹே காய்ஸ் வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சிஎக்ஸ் பின்னு சொல்லிட்டு ஒரு காயின் வந்து மைண்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிஎக்ஸ் ஐஓன்ஸ் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆப் இருக்குது. நம்ம ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன் அது. ஸோ அதுலேருந்து வர ஒரு ஆட் ட்ராப் தான் அது. ஸோ டெலகிராம் பாட்டில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப பேசி ரொம்ப பெரிய வேலையும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டீலாக சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் பண்ணி உங்களை ஏன் பொறுத்தில். ஸோ வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட் கண்டிப்பாக நான் கேள்வி தொட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாட் பேஜுக்குள்ளே வந்துடும். நீங்கள் போய் ஸ்டார்ட் கொடுக்க வேண்டியதான். ஸோ மதியத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஒர்க் ஆகலை. அது என்ன ரீசன் தெரில. ஓகே, நானும் இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஒர்க் ஆகலை. பட் எப்போ ஒர்க் ஆகும் தெரில. ஒர்க் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் உள்ளே போங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கூட பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு எத்தனை ஒரு 12 நிமிஷம் கழிச்சு தான் அது வந்துச்சு. ஸோ கொடுத்தப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆப் கொடுங்க. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடி மட்டும் கேட்பாங்க. ஜஸ்ட் உங்கள் மெயிலை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ வெரிஃபிகேஷன்லாம் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மெயில் ஐடி கொடுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இப்படி ஒரு பேஜுக்குள்ளே போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 டேப் இருக்குல்ல, அந்த 10 டேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்கள் டைம் ஓடுது அதுக்குள்ளே நீங்கள் 10 டேப் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எது வந்து காயின் அதிகமாக வருதோ நீங்கள் ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா அப்புறம் காயின் மாறினே இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த காயின் அதிகம் தோணுதோ நீங்கள் வந்து கிளைம் கொடுத்துக்க வேண்டியதான். ஸோ கிளைம் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்துடும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைம் முடியும் போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த 10 டேப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ டேப் பண்ணும்போது கொஞ்சம் வைப்ரேட் ஆகும். ஸோ பாருங்கள் 10 டேப் வந்துச்சு. இப்போ அடுத்து ஒரு நிமிஷம். ஸோ ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ யூஸ் பண்ணலாம் 10 டேப் அப்படியே தான் இருக்கும். ஸோ அடுத்ததுக்கு போகும்போது அதே 10 டேப் தான் இருக்கும். இப்போ அது மாதிரி யூஸ் பண்ணுற பாருங்கள். இப்போ 9 எனக்கு அதிகமாக தோணுது, அதனால் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தா எடுக்கலாம். பட் இதில் வந்து பார்த்தா கொஞ்சம் தான் நீங்கள் எடுக்க முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தா ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் 3வது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணி ஜஸ்ட் ஸ்டார்ட் ஃபார்ம் ஏறான்னு கொடுங்க. ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் 4 hours ஒன்ஸ் உள்ள வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் இது பண்ணிட்டேன். அடுத்த நெக்ஸ்ட் 4 hours கழிச்சு உள்ள வந்து நான் வந்து கிளைம் கொடுத்துட்டு அகைன் வந்து ஃபார்ம் வந்து பார்த்தா ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியும் வந்து கிளைம் பண்ணுறது உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப அதிகமாக வேணும்னு கேட்டிங்கன்னா வந்து அதுக்கு வேறு வழியில் டாஸ்க் தான். ஸோ டாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்வைட் டாஸ்க்கு அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் இப்போ ஆள் இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் டு டெலகிராம் சேனல் இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஸோ டெலகிராம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட் இது வந்து ஓகே பண்ணிக்கலாம். ஓகே, நான் அது கொடுத்துட்டு என்ன பண்ணேன், செக்குன்னு கொடுக்குறேன். ஸோ சில டைம் பார்த்தீங்கன்னா வராது. நான் செக் பண்ணிட்டு இப்போ கிளைம் கொடுத்தா இந்த மாதிரி கிளைம் ஆகிடும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை டாஸ்க் இருக்குது. ஸோ லிங்க்டின், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ ப்ளே ஸ்டோரில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆப் இருக்குது. நீங்கள் இந்த ஆப் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி பண்ணலாம். ஏன்னா ஃபஸ்ட் டாஸ்க்கே அதுதான். ஸோ ரெஜிஸ்ட்ரின் CXIO அதாவது CXIO ஆப்பில் இருக்குல்ல. ஸோ என்ன பண்ணுறீங்க, இதை நீங்கள் ஜஸ்ட் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களை ப்ளே ஸ்டோருக்கு ஆட்டோமேட்டிக்காக கூட்டு போயிடும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் வச்சிருந்தேன். ஓகே, நீங்கள் உள்ளே போய் என்ன பண்ணி ஜஸ்ட் ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் வந்து KYC பண்ண அவசியம் இல்லை. ஸோ சேம் மெயில் ஐடி தான். இப்போ நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ சேம் மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் ஒரு அக்கௌண்ட் இருக்குல்ல. ஸோ கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்து உங்கள் மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் கிரியேட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு கிரியேட் தான் பண்ண சொல்லிக்கிறாங்க, நான் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தப்பறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ன கண்ட்ரின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம இந்தியா சர்ச் பண்ணி கொடுத்துக்கிட்டு ரெண்டுத்தையும் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ கேப்சா பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் மெயில் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வந்து எனக்கு காட்டுது. இல்லைனா வந்து உள்ளே போய்டும் உங்களுக்கு. ஸோ நான் கூட லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என் அக்கௌண்ட் வந்து நான் உள்ளே வந்துட்டேன். என்னென்னு தெரியல, கொஞ்சம் சர்வர் ப்ராப்ளம் ஆகிறதால எனக்கு இந்த மாதிரி இதுவாகுது. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே வந்துடுங்க. ஓகே, ஸோ ரிவார்டு இன் 5 days அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 days வந்து அக்கௌண்ட் சென்ட் பண்ணுறாங்க. அடுத்து இன்விடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு என்ன தர சொல்லியிருக்காங்க, 5000 CXP வந்து தரதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் ரிவார்டு இல்லை, எங்கள் ஸ்குவாட்னு ஒரு ஆப்ஷன் பாருங்கள். ஸோ ஸ்குவாடுக்கு போயிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ 10% ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நீங்கள் இன்வைட் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10% வந்து அவங்க ஏர்ன் பண்ணுறது 10% உங்களுக்கு வந்துருவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபரில் தான் அதிகமாக எடுக்கிற மாதிரி இந்த இதில் இருக்குது. ஸோ உங்களால் ரெஃபர் பண்ண முடியலனா நீங்கள் ஜஸ்ட் டேப் கூட ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ டேப் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபார்மிங். ஸோ ஃபார்மிங் வந்து மறக்காம நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இது மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட் வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இவ்வளோ தான். இதில் உங்களுக்கு டவுட்ஸ்னா வந்து மறக்காம வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சந்திப்பாக மாதிரி ஸ்டே டியூன். பாய்.